கலைகள் என்பது மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை முறையாக பயின்றால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக நடக்கிறது. லட்சோப லட்சம் மக்கள் பார்க்கிறார்கள். இதை பார்த்தே பழகுகிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுத்தருகலாமா? நாங்கள் இதை பழகி பழகி நாங்கள் பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றோம் என்றெல்லாம் கேட்கிறார்கள். சில பேர் நேரடியாக கூட வந்து விடுகிறார்கள், நான் அற்புதமான ஆசனங்களை செய்கிறேன் என்று. அந்த நிலை இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நாராயணகுரு தேவாசிரமம் காஞ்சிபுரம் ஆசிரியர் யுவராஜ் இந்த மாணவர்களை படைத்திருக்கிறார்கள். ஏகபாத ராஜ கபோடாசனம். இது சற்று கடினமான ஆசனம்தான். அதை அற்புதமாக செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த ஏகபாத கபோடாசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். முதலில் வலது காலை மடக்கி செய்யுங்கள். ரைட் லெக்கை மடக்குங்கள். எத்தனை உறுப்புகள் தான் வளைகின்றது பாருங்கள். பிஞ்சு குழந்தைகள் ஏற்கனவே வளையின் தன்மை அவர்களுக்கு அதிகம். அதுவும் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ராஜ கபோடாசனம், ஏகபாத ராஜ கபோடாசனம். ஒற்றைக்காலை வைத்து செய்கிறார்கள். பார்க்க வேண்டும். கபோடாசனம் என்று சொன்னால், அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களுக்கு அரண்மனைக்கு வைத்தியம் செய்வதற்கு ஒரு வைத்தியரை வைத்திருப்பார். ஏதாவது அரண்மனையிலே ராஜாக்களுக்கோ மந்திரிகளுக்கோ அவருடைய குழந்தைகளுக்கோ ஏதாவது நோய் வந்துவிட்டால் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அதான் கபோடான்னு பேர் இருக்கு. கபோடா மருந்துலாம் அதுக்குள்ளே இருக்கும். இந்த ஒரே ஆசனத்தில் அந்த பெட்டி இது மாதிரி இருக்கிறதுனால முனிவர்கள் அந்த பேரை கொடுத்துட்டாங்க. இதுக்கு ராஜ கபோடாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். இப்பொழுது இடது காலை முன்வைத்து செய்ய வேண்டும். லெஃப்ட் லெக் மெதுவாக. மெதுவாக செய்தால் கிளை விட ஏதுவாகாது. இவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். முதுகை வளைத்து காலை திருக்கி கையை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலை. நீங்கள் அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். மெதுவாக செய்தால் கீழே விழாமல் செய்யலாம். பின்பக்கமாக செய்கிறார்கள் பாருங்கள். எப்படி வளைகிறார்கள், கால் எப்படி தலையில் வைக்கிறார்கள், கையை கொண்டு எப்படி பிடிக்கிறார்கள், கை மற்றொரு கை எப்படி தரையில் ஊனி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கலாம். அனாவசியமாக வளைக்கிறார்கள். வளைத்து காலை தரையில் வைப்பது என்பது மிக கடினம். கைகொண்டு பிடிப்பது என்பது அதை விட கடினம்.
எத்தனை உறுப்புகள் வேலை செய்கிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கரையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை முன்வைத்து செய்ய வேண்டும். மெதுவாக செய்யுங்கள், அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஏனென்றால் பல பாகங்களை வளைக்கிறோம், திருக்குகிறோம். அதனால் மெதுவாக செய்யணும். மெதுவாக செய்ய, கையை பிடிக்க முடியலன்னா வேண்டாம், காலமாடைக்கு தலையை மட்டும் வச்சுக்கோ. அப்படியே பாருங்க, எவ்வளவு அற்புதமாக குழந்தைகள் செய்கிறது இருக்குது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நேராக போய்த்தார் முன்பு போன்று பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்த்திருப்பீர்கள். இதை பார்க்கின்ற பள்ளி தாளாளர்களே, பிடி மாஸ்டர்களே, யோகா மாஸ்டர்களே, பெரியோர்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் குழந்தைகளையும் இதுபோன்று பழக்க வேண்டும். யோகாசனம் என்பது ஏதோ கஷ்டமான பயிற்சிகள் கிடையாது. சிறுவயது மேற்கொண்டே இதை பழகிவிட வேண்டும். பெரியவர்களும் பழகலாம். அதற்கு பிறர் துணை கொண்டு பழகினால் நிச்சயமாக அவர்களும் இதுபோன்ற ஆசனங்களை செய்ய முடியும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகிவிட்டால் நம்ம உடலிலே வாதபித்த சிலைத்துவங்கள் சமநிலை அடைந்து நமக்கு எந்த நோயும் வராது, டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.